மேஷ ராசிக்காரங்க நல்லா எடுத்து பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சேர்த்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாம வந்துடும். நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லக்னப்படி நீங்க போய்க்கோங்க. ஏன்னா ராசி தான் சந்திரன், சந்திரன் தான் பணம். அப்ப நீங்க மேஷ ராசிக்காரங்க மேஷத்துக்கு பணம் வரதை தடுக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 2 பேர், மிஸ்டர் புதனும் மிஸ்டர் சனியும். இந்த 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் அவங்களுக்கு ரொம்ப மோசம். ஏன்னா வேலை இருந்தால் தான் லாபம் கிடைக்கிறதுக்கு, வேலையிலேயே பிரச்சனை சந்திக்கிற ஆட்கள் மேஷராசிக்காரங்களா இருப்பாங்க. அப்போ இந்த கருட முத்திரை பண்ணும்போது என்னன்னா, முதல்ல உங்களுக்கு எஸ்பெஷலி நான் மேஷராசிக்காரன், எனக்கு இந்த இடத்துல பணம் வரணும், இல்லை எனக்கு பணம் வர இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, தரேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எனக்கு வர்ற மாதிரி இருக்கு ஆனால் செலவழிஞ்சிருது, இது 2க்குமே. ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பணம் வரும். மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த 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 மிகச்சிறிய ராஜயோகத்தை அடைவார்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் மேம் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? எப்பவுமே நான் தான் முதல்ல கேட்பேன். சூப்பரா இருக்கேன். சூப்பர் மேம். என்னன்னா, இப்ப நீங்க கேரக்டர் சொல்லிட்டீங்க. நான் முன்னாலே கேட்ட மாதிரி அவங்களுக்கு பேசிக்கா இதெல்லாமே இருந்தா ஓகே, கேரக்டர் இருக்கு, நான் நல்லாதான் இருக்கேன், ஆனா எனக்கு காசே வர மாட்டேங்குது, நான் ரொம்ப நல்ல உள்ளம், ஆனா நான் எனக்கு எப்படி சர்வை பண்றதுன்னு தெரியல, எனக்கு பினான்சியலா இன்னும் இல்ல உண்மை அப்படின்னா மேஷராசிக்காரங்க பணம் வர்றதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கு? மேஷராசிக்காரங்க பணம் வர்றதுக்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ராசி மேஷராசி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இருக்கிறத கொடுத்துட்டு ஓடிடுவாங்க, அவங்கள பணம் தங்கவே தங்காது. தங்கணும்னு நினைச்சாலுமே அதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இந்த 8ஆம் வீடு சேர்த்து வைக்கக்கூடிய வீடு அவங்களுக்கு திரும்ப ராசிநாதனுடைய வீடாவே வரும். மேஷ ராசிக்காரங்க நல்லா எடுத்து பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சேர்த்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு உடம்பு முடியாம வந்துடும். இது ஒரு உள்ள டிப்ஸ். அதனாலயே அவங்களுக்கு இயல்பு. ஆனாலுமே பணம் என்பது வாழ்க்கையில தேவைதானே. ஆமா. சோ பணம் வர்றதுக்கு மேஷராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து, மேஷம் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய ஆகச்சிறந்த ஆளுமையை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம். அதுவும் பழனி மலையில இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய செய்ய பணம் பயங்கரமா வரும். திரு ஆவினன்குடினே பேரு. அங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கிற முருகனுக்கு தான் ஸ்பெஷல். ஏன்னா அவன் தான் காமதேனோட உட்கார்ந்துருப்பான். கண்டிப்பா. சோ திரு ஆவினன்குடியில இருக்கக்கூடிய காமதேனோட இருக்கக்கூடிய லட்சுமி வழிபாடு செய்து விட்டு, அதுவும் வளர்பிற அஷ்டமிக்கு வழிபாடு செஞ்சுட்டாங்கன்னா மேசராசிக்காரங்க வளர்ச்சியோட உச்சத்துலதான் இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் மேம். இப்போ அங்கதான் எனக்கு ஒரு ஸ்டோரி கூட கேள்விப்பட்டேன். லட்சுமி கிட்ட இருக்கிற எல்லாமே அங்கதான் கொட்டா சொல்றாங்க. அது திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடியில தான் லட்சுமி அப்படியே உட்காந்துருக்கா. போய் மேஷராசிக்காரங்க அள்ளிட்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. மற்றவர்களை விட மேஷராசிக்காரர்கள் சிறப்பு. ஏன்னா இது செவ்வாயுடைய ஆளுமை. அந்த இடத்துக்கான செவ்வாய் கதிர்வீச்சு இருக்கும் போது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் இயக்க முடியும். இப்ப இருப்பாங்க காயத்ரி மேம், எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போவாங்க. நீங்களும் திருச்செந்தூர் போவீங்க, நானும் போவேன். ஆனா நீங்க போயிட்டு எனக்கு சூப்பர்னு சொல்றீங்க, நான் போயிட்டு ஐயோ ஏன்டா போன எனக்கு ஒழுங்கா நடக்கலன்னு சொல்ற ஆட்களும் உண்டாங்க. அப்ப கோவில் பிரச்சனை இல்ல, அங்க முருகனும் பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு அது செட் ஆகுதான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்கு 46 செட் தான், நான் அதைத்தானே போட முடியும். நான் போய் 38 போட்டு 10லன்னு சொல்ற கதை மாதிரிதான். அப்ப எல்லாருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல நம்மளுடைய ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்தந்த ராசிக்கு இந்தந்த கோவில்கள், இந்தந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு இந்தந்த பரிகாரங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸ். அப்ப மேஷராசிக்காரங்க மலை மேல இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் சரி, அது முருகனை வழிபடும் போது பலவிதமான பண வரவு கிடைக்கும். அதே தனி 2ஆம் இடத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா காசு வரும். 2ஆம் இடத்தை இப்போ இது இருந்து அடுத்த கண்டிப்பா சில பேருக்கு பெரிய டவுட் எல்லாம் வந்துடும். எப்பயுமே இந்த பணம் வர்றது, பணபரஸ்தானம், இந்த 2, 5 எல்லாம் சொல்லுவாங்க. இது லக்னத்துக்கு 2ஆம் இடமா, ராசிக்கு 2ஆம் இடமா அப்படிலாம் ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள போகும். நீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லக்னப்படி நீங்க போய்க்கோங்க. ஏன்னா ராசி தான் சந்திரன், சந்திரன் தான் பணம். அப்ப நீங்க மேஷராசிக்காரங்க முருகனை கூப்பிட்டாலே காசு வந்துடும். மேஷராசிக்காரர்கள் பழனி முருகனை எஸ்பெஷலி பழனி முருகனை காசு வரும். விரயம் வராம இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும். ஓஹோ, இங்க வர்றதுக்கு அங்க போகாம இருக்கணும். ஏன்னா எப்பயுமே சொல்றேன், உங்களை இன்வெஸ்ட் பண்ற இடம் தான் 12ஆம் இடம். இப்ப 12 இங்க 2 நடுவில் இருக்கக்கூடிய இந்த மேஷம். அப்ப நீங்க உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் இங்க இருந்து காசை வாங்க முடியும். ஏன்னா உங்களால உங்களை தான் இன்வெஸ்ட் பண்ண தெரியும். மேஷத்துக்கு அடுத்தவங்களை ஆட்டை போட தெரியாது. அதனால உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் எனக்கு ரொம்ப செலவாயிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் திருச்செந்தூர் முருகன் படத்தை, அது கடலோடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த படத்தை. ஏன்னா அந்த சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி, அவன் கடலை குடிச்சிட்டு இருக்கான். அப்ப கடலோடு முருகன் நிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் படத்தை உங்களோட பிசினஸ் பண்ற ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ வச்சு பாருங்க. மேஷராசிக்காரங்க லைஃப்ல சூப்பரா ஜெயிச்சுக்குவாங்க. இந்த போட்டோ இப்ப எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் போகுதுன்னு மட்டும் பாருங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருமே நீங்க சொன்ன அந்த பண விரயம் ஆகாம இருக்கு திருச்செந்தூரும்,
அதுக்கப்புறமா பணம் சேர திரு ஆவினன்குடியும் வந்துட்டு போகலாம் அப்படின்றது. ஓகே மேம், இப்போ இந்த 2 விஷயம் பண்ணாலே அவங்க லைஃப்ல வந்துட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குங்களா? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா மேஷராசிக்கு ஒரு ஃபுல் டைம் ஒரு வீடியோவா இருக்கிறதுக்காக இது கேட்கிறேன். ஏன்னா வேற எதனா விட்டுறக்கூடாதே அப்படி. இல்ல கண்டிப்பா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த வேணா என்னுடைய டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இயல்பாவே வந்து இப்ப நீங்க கோயிலுக்கு போனா அடுத்த கேள்வி கேட்பாங்க, நான் இங்க உட்காந்துட்டு எங்க மேடம் எனக்கு லீவு கிடைக்கிறது, நான் ஆபீஸ போறது, இந்த பாச கட்டிட்டு அழுகிறது எனக்கு பெரிய விஷயம். கண்டிப்பா சோ உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து உட்காரணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு காசு வந்துடும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு யூடியூப் பாக்குறதோட ஷார்ட்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து கியூட்டா குட்டியா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மேஷத்துக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி முத்திரைகளும் எண்களும் பயங்கரமா மேஜிக் பண்ணும். அதே மாதிரி வார்த்தைகள் மாயம் செய்யும். நான் சொல்ற மாதிரி மந்திரங்கள், நான் நிறைய மந்திரங்கள் எல்லா வீட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ மந்திரங்கள் சொல்லும் போது கூட அதற்கான டைம் நீங்க வந்து ஒதுக்கணும். முத்திரைகள் நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுடைய நரம்புகள் வழியாக உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு உங்க பீனல் சக்கராவியக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துரும். ஸோ அதுக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. ஸோ அதனால நீங்க முத்திரைகள் போடும்போது உங்களுக்கான பண வரவை ஈஸியா நீங்க வந்து தக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் நிறைய முத்திரைகள் இருக்கு. என்னுடைய ஆய்வுல நான் நிறைய அது வந்து ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். ஷூர். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கான முத்திரை ஒண்ணு இருக்கு, கருட முத்திரைன்னு பேர். அது இந்த கருட முத்திரையே அதுவும் மேலதான் இருக்கு. ஆமா, அதுவும் அப்படிதான். ஏன்னா மேஷத்துக்கு வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி மத்ததுக்காவது மத்த 2ஆம் இடத்தை இயக்கணும், மேஷத்துக்கு அதுவேதான் இயங்கணும். ஏன்னா அது நெருப்பு ராசி, பீனிக்ஸ் பறவை மாதிரி அவங்க எரிஞ்சாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துருவாங்க. அதுதான் மேஷம். அதனால மேஷத்துக்கு வந்து இந்த கருட முத்திரை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ட் அதிகமாகும். ஏன்னா அந்த முத்திரை சில சமயம் மேஷம் எல்லாமே சூப்பர் தான், ஆனா தனக்குத்தானே நொந்துக்கிறதும் மேஷமா இருக்கும், ஆனா வெளியில போய் சிரிக்கிறதும் மேஷமா இருக்கும். சோ இந்த கருட முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த உங்களுடைய வலது கையை இங்க வச்சுக்கோங்க, உங்க நெஞ்சுக்கு நேரா. உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுக்கோங்க. பாக்க கருடன் மாதிரி ரெடி கருடன் நம்பணும். ஓகே, இப்படி இருக்கணும். இதுதான் கருட முத்திரை. இந்த வலது கையை இங்க வச்சுட்டு இடது கையை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த விங்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நீங்க நேரா இப்படி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இப்படி 5 டைம்ஸ். யாருக்கெல்லாம் வந்து இது பண்ணும்போது ஒரு 5 விதமான பெனிஃபிட் கிடைக்கும். எப்பயுமே பணம் வரதை தாண்டியும் பணம் வரதுக்கான வழி அதை தக்க வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மேஷத்துக்கு பணம் வரதை தடுக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 2 பேர், மிஸ்டர் புதனும் மிஸ்டர் சனியும். இந்த 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் அவங்களுக்கு ரொம்ப மோசம். ஏன்னா வேலை இருந்தால் தான் லாபம் கிடைக்கிறதுக்கு, வேலையிலேயே பிரச்சனை சந்திக்கிற ஆட்கள் மேஷராசிக்காரங்களா இருப்பாங்க. அப்போ இந்த கருட முத்திரை பண்ணும்போது என்னன்னா, முதல்ல உங்க நரம்பு சரியா போகும், உங்களுடைய கண் பார்வை சரியா போய். ஏன்னா சூரியன் உச்சமனால நிறைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மேஷராசிக்காரர்கள் எதிர்கொள்வார்கள். அதே மாதிரி முடி கொட்டும் மேஷராசியா இருந்தா. ஸோ இது பண்ணும்போது அதற்கான விஷயங்கள் சரியா போகும். அதை தாண்டியும் இந்த விங்ஸ் நீங்க பண்ணும்போது நீங்க மனசார உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு எனக்கு பணம் வேணும் உடனே 7 கோடி வேணும்லாம் எழுதுனீங்கன்னா அப்புறம் நான் காரணம் இல்லை, பிரபஞ்சம் பிம்பிளிக்கா பிளானே பண்ணிவிடும். உங்களுக்கு என்ன நியாயமான தேவை இருக்கோ நீங்க அதை தான் கேட்கணும். அதை கேட்டு ஒரு 5 தடவை 1 2 3 4 5 சொல்லிட்டு அப்படியே ஒரு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு திரும்ப எகெயின் ஒரு 5 தடவை. இப்படி மேஷராசிக்காரங்க இப்படி பண்ண அப்படியே சிறகடிச்சு பார்ப்பாங்க. இந்த முத்திரை அவர்களுக்கு ஒரு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். மேஷராசிக்காரர்களுக்கு பணம் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் இந்த முத்திரை பண்ணும்போது அவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதனால நம்ம கவலைப்படுறோம். இந்த முத்திரை மேஷராசிக்காரர்கள் பயன்படுத்தினா லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். அதுவும் எஸ்பெஷலி டெம்பிள் எக்ஸ்பிரஸோட ஆடியன்ஸ்க்காக நீங்க இதுக்கு ரொம்ப நன்றி மேம். இப்போ இந்த முதிரை வச்சா அவங்க கண்டிப்பா ரெக்க கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க நம்பர்ல ஸ்பெஷலிஸ்ட், உங்ககிட்ட நம்பர் பத்தி கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன அப்படியே அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. நம்பர் கொஞ்சம் மேஷராசிக்கு சொன்னீங்கன்னா. மேஷராசிக்காரனுக்கு பணம் வர்றதுக்கான நம்பர் கண்டிப்பா. ஓகே, எல்லா ராசிக்காரனுக்கும் நம்பர் நிறைய மேஜிக் பண்ணும் நான் சொல்லியிருக்கேன். நான் போகும்போது காமனா ஒரு நம்பர் சொல்றேன், அதை நீங்க எல்லாரும் எந்த ராசிக்காரெல்லாம் பயன்படும். எஸ்பெஷலி நான் மேஷராசிக்காரன், எனக்கு இந்த இடத்துல பணம் வரணும், இல்ல எனக்கு பணம் வர இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, தரேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல எனக்கு வர்ற மாதிரி இருக்கு ஆனா செலவழிஞ்சிருது, இது 2க்குமே. ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த எண்ணை பயன்படுத்தும் போது கண்டிப்பா பணம் வரும். அந்த எண்ணெய் வந்து இப்போ நான் கையில எழுதியிருக்கேன், இந்த மாதிரி நீங்க கையில எழுதிக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். நான் எப்பயுமே எழுதியிருக்காது. ஏன்னா இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, இந்த இடம் தான் உங்களுடைய நாடி நரம்புகள் இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அது உங்க மூளைக்குள்ள போயிட்டு உங்களுக்கான விஷயத்தை ஈர்த்து கொண்டு வரும். இது ஒரு சயின்ஸே ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க இந்த எண்களை இந்த இடத்துல எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 21 days நீங்க அதை அங்கதான் எழுதணும். உங்களுடைய இடது மணிக்கட்டுல இந்த இடத்துல எழுதணும். ரிசீவிங் ஹேண்ட். எஸ், அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா வெளிப்படும். ஆனா 21 நாள் நீங்க நம்பினாதான் அது நடக்கும். சும்மா எழுதி வச்சுட்டு இப்படியே உட்காந்துருந்தா அது வரப்போறது இல்லை. பட் நீங்க அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கணும். இந்த நம்பரை எழுதி முடிச்சுட்டு இப்படி இந்த ஒரு முத்ரா, இந்த கை இப்படி வச்சுக்கிட்டு மேஷராசிக்காரங்க இந்த நம்பரை எழுதிட்டு இப்படி வச்சுட்டு உங்களுக்கான விஷயங்களை இப்படி யோசிச்சுட்டு இந்த கருட முத்திரையை நீங்க பயன்படுத்தும் போது இது வரைக்கும் நான் ஏழையா இருந்தேன்னா இனிமே கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. கவலையே பட வேணாம். ஓகே, அந்த எண் என்ன அப்படின்னா ஆகுறோமோ இல்லையோ, ஆனா இந்த வார்த்தை கேட்கும் போது ஆன மாதிரி கண்டிப்பா ஆயிடுவோம்.
இவ்வளோ வாழ்ந்தாச்சு பிறந்தாச்சு அப்புறம் வாழாம 219816 ஓகே 219816 இந்த எண்ணை மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த மிகச்சரியான ராஜயோகத்தை அடைவார்கள். அதை நீங்க உங்க இடது கையில் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதினாலும் ஓகே. எத்தனை தடவை எழுதணும், உங்க மனசுக்கு எத்தனை தடவை எழுதணும்னு தோணுதோ எழுதுங்க. எந்த ஒரு லிமிடேஷன் இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தணும். நான்லாம் இந்த எண்ணெய் எடுத்து பிரிண்ட் பண்ணி ஒத்தி வச்சுப்பேன். அது நம்ம பார்க்கவே நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு கலர்ஃபுல்லா லைட் பார்த்தா அது நம்மளை இயக்கும்ன்ற மாதிரி அந்த எண்கள் நம்மளை இயக்கும். நம்ம எவ்வளவு தூரம் அதை நம்புறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான பண வரவுல இருக்கக்கூடிய தடையை அது நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஸோ சந்திரன் அப்படின்னாலும் இந்த 2ஆம் நம்பர் தான். ஸோ அப்போ பணம் வருவதற்கான வாய்ப்பை பல மடங்கு கொடுக்கும். 21 நாள் மேஷராசிக்காரங்க இதை எழுதுனீங்கன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். வாய்ப்பு வந்தா தானே பணம் வர்றதுக்கு. கண்டிப்பா முதல்ல வாய்ப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 9ஆம் எண் ஸ்பீடை கொடுக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எண் உங்களுக்கான தடையை நிவர்த்தி பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான காசை கொண்டு வந்து கொட்டும். இந்த எண்ணெய் எழுதினாலே மோர் தென் எனஃப். சூப்பர் மேம். அது அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க மேம். 219816. ஓகே 219816. ஆமா 2 அப்படின்றது சந்திரனை குறிக்கும். 1 என்பது சூரியனை குறிக்கும். இந்த 9 என்பது செவ்வாயை குறிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கப்புறம் 8 என்பது அவர்களுக்கான தடையை கொடுக்கக்கூடிய சனியனுடைய ஒரு ஆதிக்கம். அடுத்து 1 என்பது எகெயின் சூரியன், 6 என்பது சுக்கிரன். இதெல்லாம் கலந்தது. ஏன்னா அங்க சனி நீச்சமாகிறாரு. அப்ப நீச்சமாகிறத நம்ம ஆக்டிவேட் பண்ணாதான் அது உச்சமாகல. நம்ம வேலையை பார்க்காம அப்புறம் காசு வரணும். அதனால வேலை பார்க்க வரணும் இல்ல. அதனால இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் மேஷராசிக்காரர்கள். சூப்பர் மேம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இது லைஃப் லாங் ஒரு ஒர்த்தான வீடியோவா இருக்கும் பார்க்கும்போது. இதை பார்த்து அவங்க மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஏழையா இருக்கிறவங்களும் கோடீஸ்வரன். எத்தனை நாள் எழுதணும்லாம் லிமிட் இல்ல. உங்க மனசு நம்புற வரைக்கும் நீங்க எழுதலாம். நீங்க எழுதுனீங்கன்னா எழுதுற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதுதான் எல்லாருக்கும் ஒரு 3 விஷயம் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஒருவேளை மேஷராசிகள் நான் சொன்னேன், அன்புக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடியவர்கள். நீங்க ஏதோ ஒரு அன்புக்காக நீங்க பேசுறீங்க, ஒரு கம்யூனிகேஷனுக்காக பேசுறீங்க, இல்ல மக்களை கவருவதற்காக பேசுறீங்க, இல்ல மக்களோட ஐக்கியமானா நீங்க பிங்க் கலர் பென்ல எழுதிக்கோங்க. இப்போ ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரெட் கிரீன் சொல்லுவாங்க. பிங்க் தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, பிங்க் தான் ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்க எழுதுறீங்கன்னா பிங்க் கலர். மணி வரணும் அப்படின்னா நீங்க கிரீன் கலர். ஒர்க் அப்படின்னா ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதணும். வாவ். இந்த 3 பென்லயும் நீங்க இந்த நம்பரை எழுதிக்கிட்டீங்க, இந்த கையில எழுதினாலும் சரி. மொத்தமா எழுதிட்டு போறாங்க. நல்ல விஷயம். இந்த மொத்தமா கிடைச்சிட்டு போகுது. அப்படி பண்ணலாமா? தாராளமா. உங்களுடைய நம்பிக்கை தான் எங்க போகுது எதா இருந்தாலுமே. நீங்க இந்த மூடத்தனம், இந்த போனா என்ன ஆகும், இதுக்கெல்லாம் பின்னி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடக்காட்டி அதுக்கப்புறம் கேட்கலாம். நான் திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கேன். அது மக்களுக்கும் நான் இன்னொரு தடவையும் சொல்றேன். நாங்கெல்லாம் ஜோசியக்காரங்கெல்லாம் பரிகாரம் சொல்றோம். யூஸ்வலி நான் அதை சொல்றேன். பரிகாரம் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. அப்படி இல்லை. பரிகாரம் மிஸ்இக்வல்ட்டு போட்டீங்கன்னா என்ன அப்படின்னா அங்க ஆன்சரே இப்ப பேசிட்டு இருக்கோம். சொல்ற பரிகாரம்னா என்னன்னு கேளுங்க, ஆன்சர் தெரியாது. பரிகாரம் மிஸ்இக்வல்ட்டு சமன் செய்தல்னு பேரு. அதை தாண்டி இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் பரிகாரம். நாங்க போய் விளக்கேத்தனா நடக்கும் நாங்க நம்புறோம் பரிகாரம். நீங்க இங்க உட்காந்து பிரபஞ்சோட பேசுற நடக்கும் நம்புறீங்க. அப்ப நீங்க விளக்கேத்திட்டு பேசுறாங்க, நீங்க விளக்கேத்தாம அவ்வளவுதான் பேசுறோம். சோ அது இன்னும் கொஞ்சம் விலை சுத்திகரிப்போம். இதோட ஒரு சின்ன உங்களுக்கான ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறேன். இந்த எண்ணெய் நீங்க சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல வெள்ளிக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணுங்க. வாவ். வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. அது சந்தன ஊதுபத்தியா இருந்தா இன்னும் சிறப்பு. அந்த ஊதுபத்தி தான் தூமாதேவின்னு அர்த்தம். ஊதுபத்தி தான் கேதுவின் காரகத்துவம். அந்த புகைனா கேது. சோ சாம்பிராணி போட்டா நம்மளுக்கு சேரும் சேராததெல்லாம் இருக்கு. ஊதுபத்தியை மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த புகை வீட்டுக்குள்ள பரவும் போது தூமாதேவி வருவா. அப்ப கேதுனாலே தடைன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கான தடையை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க ஊதுபத்தி ஏற்றி வச்சு இந்த எண்ணெய் எழுதுனீங்கன்னா ஓகே. நீங்க 3 தடவையோ 5 தடவையோ எப்ப வேணா எழுதுங்க. அதே சமயம் நான் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். நான் கார்த்தால எந்திரிச்சோட இந்த நம்பரை சொல்லுவேன். அதே மாதிரி நைட்டு படுக்க போறச்ச இந்த நம்பரை சொல்லுவேன். அவ்வளவுதானா? ஆமா. வாவ். அப்ப படுக்கும்போது என்ன சப்கான்சியஸ்ல சேவ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அது நான் இயங்க வேணாம், அந்த நம்பர் எனக்காண்டி இயங்கிட்டு இருக்கோம். முதலாளியோட அர்த்தம் என்ன, வேலையை செய்விட்டு நம்ம உட்காந்துக்கணும். இப்ப நம்மளுக்கு பணம் வரணும்னா பணத்தால இயக்கணுமே தவிர நம்ம போய் பணத்துக்காக கேட்டுட்டு கூடாது. சோ இது பண்ணுங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் பணத்தை சுருட்டி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா பணம் வரும். இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா. கோவிலுக்கும் போயிட்டு அது ஒவ்வொருத்தவங்களுடைய மன ரீதியான விஷயம். நீங்க கோவிலுக்கு போயிட்டு இந்த எண்ணெய் இயக்கும் போது இப்ப எதுக்குன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல இந்த கோவில் போறதுன்றதை தாண்டி நம்மளுக்கான போக்குவரத்து ஆம்னி பஸ் பில்ல கேட்ட ஹார்ட் அட்டாக் வந்துருது நம்மளுக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ அதனால இப்ப நான் இங்க இருந்து அங்க போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு முன்னாடி எனக்கு டைம் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லைன்ற போது அங்க போனாலும் அதே மனதுதான் இருக்க போறீங்க. இங்க இருந்தாலும் அப்ப மனதார நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த நாயில இந்த ராசியில எந்த ராசியா இருந்தாலும் நீங்க மன ரீதியாக எவ்வளவு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான பணம் மாற்றம் அப்படின்றது நிகழும். கண்டிப்பா. இப்போ என்னென்ன கேரக்டரும் சரி ஃபினான்ஸும் சரி இது ரெண்டுமே மைண்ட் மூலியமா நீங்க இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நம்பி நம்ம அதை செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். மேஷராசிக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.